வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவின் மருது அழகராஜ் அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தொடர்பான பிரச்சார செய்திகள் நிறைய இருக்குது இன்றைய நாளிதழில். அதில் ஆளுங்கட்சிக்கு சாதகமான அதிகாரிகளை மாற்ற வேண்டும்னு தேர்தல் ஆணையத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மனு கொடுத்துருக்குதுங்கிற செய்தியும் ஒரு முக்கியமான செய்தி. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் கடைசி இடத்தை பெறுவார் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அது இருக்குது. அப்புறம் திமுக தான் எங்களுடைய முதன்மையான எதிரி, மற்ற அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட் இழப்பார்கள் அப்படின்னு சொல்லி தீபா பேசியிருக்கிறாங்க. தேர்தல் தோல்வி பயம் வந்துடுச்சு திமுகவுக்கு, அதனால தான் எங்கள் மீது காட்டமாக பேசுகிறார்கள்னு ஓபிஎஸ் அணியிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்படி திமுக தொடர்பாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா தொடர்பான செய்திகளும் நிறைய இருக்குது. தினகரன் கடைசி இடத்தை பெறுவார் அப்படின்னு ஸ்டாலின் வந்து சொல்றாரு. மருது அழகராஜ், அதுக்கு உங்களுடைய ரியாக்ஷன் என்ன? இல்லை, இப்போ நீங்கள் ஆர்கே நகர் தேர்தலில் போட்டியிடக்கூடிய அனைத்து கட்சிகளும் அவரவர்களுடைய தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படித்தான் நான் எடுத்துக்கிறேன். எல்லா கட்சியுமே நாங்கள் வெற்றி பெற மாட்டோம் என்றோ அல்லது அவர்கள் தான் முன்னிலை வருவார்கள் என்றோ சொல்ல போகிறதில்லை. எல்லோருமே தாங்கள் தான் முன்னுக்கு வருவோம், எங்களுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் என்றுங்கிற வாதத்தை தான் முன்வைப்பார்கள். அப்படி வைக்கப்பட்ட ஒரு தன்னம்பிக்கையின் வெளிப்பாடாகத்தான் ஒவ்வொரு கட்சியின் விமர்சனத்தையும் நான் பார்க்கிறேன். திரு டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தவரை அதிமுகவினுடைய வேட்பாளராக துணை பொதுச்செயலாளர் போட்டிடுறாங்க இல்லையா, அவங்கள பொறுத்தவரையும் இந்த தேர்தலில் அவர் இறங்க வரா அப்படின்ற முதல் கேள்வியை எல்லோருமே எழுப்புனாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வேட்பாளரும் தன் இனம் சார்ந்த மக்கள் இருக்காங்களா, அந்த தொகுதி நமக்கு சாதகமானதா, எனக்கான உறவினர்கள், எனக்கான நான் சார்ந்த சாதியினுடைய மக்கள் எவ்வளவு இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் ஆய்வு செய்து விட்டு பார்த்து தான் களத்தில் இறங்குவாங்க. ஆனால் தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே பொதுச்செயலாளர் சின்னம்மா அனுமதித்தால் நான் போட்டியிடுவேன் என்கிற முதல் கருத்தை அவர் வெளியிட்டார். ஆக தேர்தலை நான் எதிர்கொள்வதற்கு தயார் என்கிறது அவருடைய முதல் தன்னம்பிக்கையாக அன்றையிலிருந்து இருந்தது. இன்னை வரையும் இருந்தில் இருக்காரு. இப்போ நீங்கள் சொன்னீங்க, குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும். என்னை பொறுத்தவரை வெற்றியை அடைவதற்கு வெற்றிதான் ஒற்றை இலக்கு என்று கொண்டிருப்பவர்கள் அதற்கான காரணங்களை தேடி ஓடுகிறார்கள். வெற்றி நமக்கு சாத்தியமில்லையோ என்று நினைப்பவர்கள் புகார்களை தேடி அடுக்குகிறார்கள். நான் அப்படித்தான் எடுத்துக்கொள்கிறேன். இன்று வரை வழியே சென்று யார் மீதும் எந்த புகாரும் திரு டிடிவி தினகரன் முன்வைக்கவில்லை. அவரே புகார் தெரிவிக்கணும். அவருக்கு மாநில அரசினுடைய அதிகாரம் அவர் கையில் இல்ல. முதலமைச்சர் தொடங்கி அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் அவருக்காக இருக்கிறாங்க. அப்படி சொல்ல முடியாது. இப்போ நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் 89 ஆட்சியில் இருந்த போது, அப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மதுரை கிழக்கு மருங்காபுரம் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றது. அதனால ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால மட்டுமே ஒரு இடைத்தேர்தல் வெற்றி பெற்றுவோங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படியும் கிட்டத்தட்ட அதுதான் கடைசி தேர்தலா ஆளும் கட்சிக்கு எதிர்கட்சிகள் வெற்றி பெறக்கூடிய இடைத்தேர்தல்ங்கிறது அதோட முடிந்தது. அதற்கு பிறகு அந்த பொது தேர்தலோட 99 நடந்த பொது தேர்தலோட மதுரை பக்கத்துல உண்டான ஒரு பை எலெக்ஷன்ல எதிர்கட்சியாக இருந்த ஃபார்வர்ட் பிளாக் ஜெயிச்சது நினைக்கிறது. கிட்டத்தட்ட அந்த மாதிரி அதுக்கப்புறம் விதிவிலக்காக நடந்ததுதான். மற்றபடி திமுகவோ அண்ணா திமுகவோ யார் அதற்கு காரணம் இந்த இடைத்தேர்தலில் மக்களுடைய தீர்ப்பு எதுவா இருக்குன்னு சொன்னா, இந்த வாக்கு நாம் போடக்கூடிய ஓட்டு எதிர்கட்சிகளுக்கு போடுவதால் தொகுதிக்கு என்ன பயன் கிடைக்கும்? 122 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு அரசாட்சியை நடத்தக்கூடிய ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவது சரியா தான் இருக்கும். எதிர்கட்சிக்கு போடுவதாலோ அல்லது திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு அவர் வச்சிருக்க 11 இது 12 ஆச்சுன்னா அதனால பலன் இல்லை. அதுபோல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்தால் கூட ஆர்கே நகர் மக்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கக்கூடிய பயன்கள் எவ்வளவோ கிடைச்சிட்டு இருக்கு. இது தொடரணும், இது இன்னும் அதிகமாகணும், அதற்கு ஆளும் கட்சிக்கு வாக்களிப்பது தான் சரியா இருக்கும் தான் நினைப்பாங்க. அப்படிப்பட்ட நினைப்புகள் தான் வாக்காளர்கள் தங்களுக்கு எது சரி, நம் தொகுதிக்கு எது சரியா இருக்கும் அப்படின்ற நிலைப்பாட்டை தொடர்ந்து எடுத்து வருவதனுடைய நிலைப்பாடு தான் ஆளுங்கட்சியா இருக்கிறது இடைத்தேர்தலில் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், ஆளுங்கட்சிக்கு சாதகமாக வாக்களிப்பதே நமக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு உளவியல் இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய தொகுதி மக்களிடத்துல இருக்கு அப்படின்னு மருது அழகராஜ் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது ஆளும் கட்சியை சார்ந்த தினகரன் கடைசி இடத்தை பெறுவார் அப்படின்னு எந்த அடிப்படையில் ஸ்டாலின் குற்றம் சாட்டுறாரு, அல்ல அவர் கணிக்கிறாரு?
குற்றச்சாட்டு இல்ல, அது கணிப்பு. இதில் தளபதியார் அவர்களுடைய இதில் வந்து ஒரு அடிப்படை, அதாவது இப்போ அண்ணன் மருது அழகராஜ் சொன்ன மாதிரி வேட்பாளர்கள் வாக்கு சேகரிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களோட மக்களாக இறங்கி போய் அவங்கள பார்த்து அவங்ககிட்ட இந்த மாதிரி நான் போட்டி போடுறேன், உங்களுக்கு இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரியான ஒரு சூழல் சகோதரர் டிடிவி தினகரனுக்கு இன்றைக்கு வரைக்கும் ஆர்கே நகரில் இல்லை. இன்னும் அவர் காருக்குள் உட்கார்ந்து தான் போய் கொண்டிருக்கிறார். ஆக அது மட்டுமல்ல, இல்ல கடந்த காலத்துல இதே ஆர்கே நகர்ல காரை விட்டு கீழே இறங்காத காரிகை அப்படின்னு தான் நீங்க வந்து முதலமைச்சர் ஜெயலலிதாவையும் சொன்னீங்க. சட்டமன்ற தேர்தலின் போது வானத்திலே பறந்து செல்லக்கூடிய நபர் அப்படின்னு தான் சொன்னீங்க. மக்களோட எந்த விதமான தொடர்பும் இல்லாம வானத்தில் பறந்து கொண்டிருக்கிறார், இவருக்கு எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க? தன்னுடைய வேட்பாளர்களையே காத தூரம் தள்ளி உட்கார வச்சிருக்கிறாரு மிகப்பெரிய மேடையில, அவருக்கு பக்கத்திலே யாரும் இல்லை, இவரோடு எப்படி கோஆர்டினேஷனோட இந்த ஜெயித்து வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை என்ன மதிப்பு கொடுத்து இவர் வந்து கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்வார் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகளை எல்லாம் கடந்த காலத்தில் சொன்னீங்க. இதே பாணியிலான குற்றச்சாட்டுகளை திமுக கடந்த காலத்தில் சொல்லிச்சு. ஆனா முடிவுகள் வேறு விதமாக வந்ததை பார்க்க முடியல. அதுதான், அதாவது ஜெயலலிதா அம்மையாருக்கு வைத்த அளவுகோலை தினகரனுக்கு வைக்க முடியுமா என்பது தமிழக மக்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி. அது மட்டுமல்ல, பெரும்பாலான இடங்களில் அவருக்கு ஆதரவு அந்த அளவுகோல் வந்து எக்ஸுக்கு வைக்கிறோமா ஒய்க்கு வைக்கிறோமாங்கிறது இல்லை. ஆனா மக்கள் வந்து அதை எக்ஸா ஒய்யான்னு பார்க்குறாங்க. அதாவது ஒரு லேடி என்கிற முறையிலும் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு லீடர் என்கிற முறையிலும் ஜெயலலிதா அம்மையாரை பார்ப்பது என்பது வேறு, டிடிவி தினகரனை பார்ப்பது என்பது வேறு. அது சிலருக்கு சில விஷயங்களை மக்கள் ஒத்துக்கொள்கிறார்கள், அது வேறு. இந்த இடத்தில் இது மட்டுமல்ல, அதாவது ஜெயலலிதா அம்மையார் அவருடைய உடல் நலத்திற்காக அல்லது அவருடைய வசதிக்காக சில வேலைகளை செய்தார் என்பதும் இயலாமல் சந்திக்காமல் செல்வதும் வேறு. மக்களை பார்ப்பதற்கு முடியாமல் ஜெயலலிதா போனார் என்பது அல்ல. அவர் வந்து தரையில வராம மக்களோடு இணைந்து வாக்கு தரையில வராம அப்படிங்கறதோட கார்ல வருவதற்கு காரணமே மக்களிடத்துல இருக்கக்கூடிய எதிர்ப்பு தானே இருக்க முடியும், வேற என்ன இருக்க முடியும்? காட்சிகள்ல இருக்கக்கூடியது எல்லாம் வேற விதமாக இருக்கு. எப்படி இருக்கு? அவருக்கு வரவேற்பு கொடுக்கிற விதமாக. அதுதான் இன்னொன்னு தெளிவா பாருங்க, அந்த வரவேற்பு கொடுக்கிற அந்த வரவேற்பு கொடுக்கிற மக்களுக்கும் ஆர்கே நகர் தொகுதிவாசிகளுக்கும் சம்பந்தம் இருப்பதாக உங்களுக்கு தெரிகிறதா? வெளியூர்ல இருந்து கொண்டு இது இம்போர்ட்டட் குட்ஸ், அவ்வளவுதான். இது இந்த வகையில பார்க்கிற போது ஒண்ணு என்னன்னா, அதாவது உள் 2-3 விஷயங்கள் அடிப்படை தளபதியாருடைய குற்றச்சாட்டுகளுக்கு. ஒன்று, இப்போ மருது அழகராஜ் அவர்கள் சொன்னதை போல இந்த அரசாங்கம் வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்திருந்தால் அது வேறு விஷயம். இந்த அரசாங்கத்தின் மீதே மக்களுக்கு தமிழகம் முழுக்க ஒரு மாற்று கருத்து இருக்கிறது. சரி, இந்த அரசாங்கத்தை இந்த ஒரு தேர்தல் முடிவு மாற்றி விடுமா அப்படிங்கிற கேள்விக்கு இல்ல, மாற்றி விடாது. ஆனால் மக்கள் மனநிலையை அரசுக்கு சொல்லிவிடும். இந்த தேர்தலில் மக்கள் தமிழகம் முழுக்க இந்த அரசு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா என்பதற்கான ஒரு அளவுகோலாக கூட இதை மக்கள் பார்க்கிறார்கள். ஆக ஆளும் கட்சி என்று வரவேற்கப்படுமா என்றால் அதற்கும் வாய்ப்பில்லை. வேட்பாளர் என்ற முறையில் இவர் வரவேற்கப்படுகிறாரா என்றால் அதுவும் இல்லை. எனவேதான் தளபதியார் அந்த வார்த்தைகளை சொல்லி இருக்க முடியும். அதையும் தாண்டி அந்த தொகுதியிலே இருக்கிற எங்களுடைய வேட்பாளர் மருது கணேஷ், அவர் வந்து அந்த தொகுதிவாசிகளோடு அவருக்கு இருக்கிற உறவு, அவங்க அம்மா ஏற்கனவே கவுன்சிலராக இருந்து அந்த பகுதிக்கு செய்திருக்கிற தொண்டு, ஒரு பெஸ்ட் கார்பரேஷன் மெம்பர் அப்படின்னு பேர் வாங்கியிருக்கிறாங்க. இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து பார்க்கிற போது அவர் அந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கலாம். சட்டமன்ற பொது தேர்தலின் போதும் உங்களுடைய வேட்பாளர் தொகுதிக்குள்ள இருந்து வர்றவங்க தான் ஒரு நீண்ட பாரம்பரியம் கொண்டவராக தான் இருந்தாங்க. ஆனா தொகுதிக்கு தொடர்பே இல்லாத ஜெயலலிதா தான் வெற்றி பெற்றது. அதாவது திரும்பவும் ஜெயலலிதாவையும் தினகரனையும் இல்ல அப்படி சொல்லல. அதாவது ஒண்ணு என்னன்னா, நீங்க 1,60,60,000 வாங்கிய ஜெயலலிதா அம்மையார் இடைத்தேர்தலில் நம் பொது தேர்தலில் வந்து 97,000ற்குள் வந்தார். இடைத்தேர்தல் தான் நீங்க ஜெயலலிதாவை மறைமுகமாக ஆதரிச்சிட்டீங்களே. நாங்க ஆதரிக்கல. அதுலதான் நான் சொல்றேன், நான் ஒண்ணு சொல்றேன், நாங்க எதை சொன்னோமோ அது நிஜம் என்பதை அந்த இடைத்தேர்தலில் உங்களுக்கு வாக்களிக்க கூடியவர்களை
இல்ல, ஜெயலலிதாவுக்கு வாக்களிக்கிறதுக்கான சூழலை உருவாக்கியது நாங்க உருவாக்கல. நீங்க உருவாக்கலையா? நாங்க உருவாக்கல. நாங்க சொன்னது ஜஸ்ட் அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இங்க நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல, அதனால நாங்க போட்டியிடல. ஒரு தீர்ப்பு, ஒரு ஜனநாயகம் என்பது ஒரு நீதியாக நேர்மையாக நடக்கிற போது அதுல நம்ம போட்டியிடலாம், இதுல அதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னா அவங்க முதலமைச்சரா இருக்கிறாங்க, ஆர்கே நகர் தொகுதி, அதனால அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி பேசலாம். அதுல தொடங்கி இன்னும் நிறைய சந்தேகங்கள் நீங்க அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கீங்களோங்கிற சந்தேகத்தை கொடுக்கிற மாதிரி நிறைய சம்பவங்களை பேச வேண்டியது இருக்கு. அதாவது நண்பர் சொல்லும்போது சொன்னாரு, டிடிவி தினகரன் மீது அவர் காரை விட்டு இறங்கல, அவர் நடந்து போகிறார், காரிலும் திறந்த வெளி வாகனத்தில் ஓட்டு கேட்கிறார், பல இடங்களில் இறங்கி போய் வீட்டுகளில் ஆரத்திகளை ஏற்றுக்கொள்கிறார், குழந்தைகளை முத்தமிட்டு பேர் சுட்டுகிறார். இவை எல்லாம் நடக்கிறது. இந்த காய்த்த மரம் தான், காய்க்க போகிற மரம் தான் கல்லடிப்படும் என்பதற்கு சான்று அனைத்து கட்சிகளுமே இந்த டிடிவி தினகரன் என்கிற ஒரு மைய புள்ளியை வைத்தே பாய்கிற போதே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஒரு வேட்பாளருக்கான வெற்றி வாய்ப்பு கடைசி இடத்தை நோக்கி இருக்கா, அது முதலிடத்தை நோக்கி இருக்கான்றத. நீங்க சொல்றீங்க முற்றிலுமாக நடக்காத ஒரு விஷயத்த, முற்றிலுமாக அங்க இல்லவே இல்லாத ஒரு விஷயத்த ரவீந்திரனை போன்றவர்கள் சொல்ல வேண்டிய காரணம் என்ன இருக்கு, அவசியம் என்ன இருக்கு? அவருக்கோ அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா பிரிவுக்கோ அங்க எதிர்ப்பு இருக்கு இல்ல? நீங்க ஒரு விஷயங்க, ஆடும் இயக்கத்தினுடைய வேட்பாளர் வீதிக்கு வந்தால் குறையை எடுத்துக்கொண்டு மக்களிடம் கோரிக்கை வைப்பதும் குரல் கொடுப்பதும் எப்பொழுதுமே நடக்கும். நீங்க எப்போதுமே நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, இப்ப திமுக சட்டமன்ற உறுப்பினரை அவருடைய தொகுதிக்கு போனால் அவரிடம் நீங்க என்னங்க ஓட்டு வாங்க வந்த போது என்னாச்சு அப்படின்னு வருவான். இது மக்கள் கேட்பாங்க. இது இயற்கையா நடக்கிறது. இது எதிர்ப்பு இல்ல, ஆதங்க குரல்கள், கோரிக்கைகள் இவையெல்லாம் எழும். இதை அவர்களுடைய பாணியில் எதிர்ப்பு என்று எடுத்துக்கொள்கிறார்கள். நான் இன்னொன்னு சொல்றேன், அவர் எப்படிப்பட்டவர் என்பதற்காக சொல்ல வர்றேன். இன்று வரை இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு தேனி பாராளுமன்ற தொகுதியில சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் யார் என்று கட்சி சார்பற்று யாரிடம் போய் கூட நீங்க கேளுங்க, டிடிவி தினகரன் என்பதைத்தான் சொல்வார்கள். அந்த தொகுதி மக்கள் கொடுத்த அடையாள பட்டம் தான் மக்கள் செல்வர் என்கிற பட்டமே. இன்னொன்னு சொல்கிறேன், அரிதாள் அறிக்கையில் மறுதாள் வளர்கின்ற தஞ்சையிலிருந்து புறப்பட்டு பாண்டி நாட்டினுடைய பகுதிக்கு போனார். தேனியில் இறங்குற போது இதே போல அந்நிய மண்ணை சார்ந்தவர், இவர் இந்த தொகுதிக்கு அறிமுகம் இல்லாதவர், இவர் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்கிற எதிர்குறல்கள் அப்பொழுதும் ஒலித்தது. ஆனால் இன்றைக்கு அதே தேனி மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க, எக்காலத்திலும் எங்களுக்கு டிடிவி தினகரன் போன்ற ஒரு பொது ஊழியர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் போல அவர் செயல்படுற, ஒரு கவுன்சிலர் போல உழைத்தார் என்று சொல்கிற ஒரு நல்ல ஊழியர் என்கிற பெருமையை பெற்றவர் அவர். ஆர்கே நகரும் அத்தகைய அடையாளத்தை பெறும். ஆர்கே நகரிலும் இது போன்ற ஒரு புகழ் அவருக்கு எதிர்காலத்தில் காத்திருக்கிறது என்பது மட்டும் உண்மை இல்லை. இப்போ அவர் சகோதரர் மருதழகராஜ் சொல்றது மாதிரி அவர் அங்கே இருந்திருந்தால் தொடர்ந்து அங்கே ஜெயிக்க வச்சிருக்கலாம். இன்னொன்று, தொடர்ந்து அவரை அந்த மாதிரியான ஒரு மக்கள் செல்வாக்குள்ள தலைவரை இவர் சொல்லுவதை போல அவருக்கு இருந்திருந்தால் அம்மையார் ஜெயலலிதா பக்கத்திலே வராமல் தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இதெல்லாம் மக்களிடம் இருக்கிற கேள்விகள். அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய வெற்றி மட்டுமல்ல, அவருக்கான இருக்கிற நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்பது மக்கள் மத்தியில் மிக அதிகமாக இருக்கிற காரணத்தினால் கட்சியின் வழியாகவும் கட்சியின் வழியாகவும் தொண்டர்கள் மத்தியில் ஒரு வேட்பாளர் ஜெயிப்பது என்பது பொதுமக்களை தாண்டி தொண்டர்கள் எந்த அளவிற்கு உடன் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்தும் தான் தீர்மானிக்கப்படும். அந்த வகையில் தான் அது. ஆகவே நான் சொல்லுகிறேன், அங்கே ஆர்கே நகரில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். அதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதை எல்லோரும், அதாவது அரசியல் மனமாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு பொதுவானவர்களும் ஒத்துக்கொள்கிற கருத்து தான் இது. இதைத்தான் தளபதியார் சொல்லியிருக்கிறார். நான் ஆர்கே நகரை பொறுத்தவரையும் கடந்த 2 முறை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு மகுடம் சூட்டிய ஆர்கே நகர் மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் அம்மா தீர்த்தார்கள். இன்றைக்கு அம்மாவின் இயக்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனையை ஆர்கே நகர் தீர்க்க போகிறது என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஆர்கே நகர் தொகுதி தரப்போகிற தீர்ப்பு என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு புதிய விடியலை, ஒரு புதிய வெளிச்சத்தை, ஒரு புதிய கீற்றை, புதிய தலைமையை தர காத்திருக்கிறது என்பதாகத்தான் கருதுகிறேன். வெற்றி நிச்சயமாக திரு டிடிவி தினகரன் நீங்க வெற்றி பெறுவார். நீங்க உங்க கட்சிக்குள்ள ஏற்பட்ட பூசல் அல்லது கட்சிக்குள்ள ஏற்பட்ட மோதல், அதிகார போட்டி போன்ற அந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது அவர்கள் உங்களை இப்ப இருக்கக்கூடிய தலைமையை எதிர்த்தவர்கள் எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துணை போகிறார்கள்ங்கிற குற்றச்சாட்டை சொன்னீங்க. ஆனா இன்றைக்கு ஆர்கே நகர் தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஓபிஎஸ் அணியினருக்கும்
இடையில வந்து கருத்து போர் நடக்குது. இல்ல கருத்து போர் அவர்கள் கருத்து போர் போன்ற ஒரு நாடகம் தான் நடப்பதாக நான் கருதுகிறேன். பன்னீர் நீங்களே இருங்க, நாங்கள் ஆதரிக்கிறோம் என்கிற நிலைப்பாட்டை எடுத்த திமுக நேற்று தேர்தல் ஒரு மேடையை போட்டுக்கொண்டு பன்னீரை திட்டுவது என்பது, அல்லது பன்னீர் அன்றைக்கு நீங்கள் ஆதரிக்கிறோம் என்று அவர் சொன்னபோது உங்கள் ஆதரவு எனக்கு எதற்கு என்று மறுக்காத பன்னீர் நேற்று திமுகவை திட்டுவதும் என்னை பொறுத்தவரை எழுதி வைத்துக் கொண்டு நடத்துகிற ஒரு ஓரங்க நாடகமாக தான் நான் கருதுறேன். இல்லை, இதில் என்னென்னா ஒரு 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 மிக சரியாக புரிந்து கொள்ளப்படாத வார்த்தைகளை வைத்துக்கொண்டு ஏதோ ஓபிஎஸ் நான் கேட்கிறேன், நான் திரும்ப திரும்பவும் இந்த விவாதங்கள் வரும்போது சொல்லுகிறோம், ஜெயலலிதா அம்மையார் பதவியேற்ற போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற தளபதியார் அவர்கள் இதே வார்த்தைகளை ஜெயலலிதா அம்மையாரை நோக்கி சொல்லியிருக்கிறார். அதே வார்த்தைகள், உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம், ஆளுங்கட்சி எடுக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்கள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் எதிரி கட்சியாக தெளிவாகவே பதிவு செய்திருக்கிறார். எதிரி கட்சியாக இல்லை, எதிர்க்கட்சியாக நாங்கள் செயல்படுவோம் என்று, உங்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்று செல்வி ஜெயலலிதா அம்மையாரிடம் தளபதியார் சொல்லுகிற போது பிரச்சனை இல்லை. ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் அண்ணன் துரைமுருகன் சொல்லுகிற போது பிரச்சனை என்றால் உங்கள் பார்வைகளில் தவறு இருக்கிறதே ஒழிய எங்கள் நிலைப்பாட்டில் தவறில்லை. ஒன்று நான் சொல்லிவிடுகிறேன், முடித்து விடுகிறேன். ஆக எங்களுக்கு இப்போ நாங்கள் கேட்டிருக்கிறத, நாங்கள் பேசியிருக்கிறத நாடகம் என்று நீங்கள் சொல்வதற்கு என்ன நியாயம் என்று தெரியவில்லை. நாங்கள் துரோகம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் அதில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் அந்த கேள்வியை நாங்கள் தெளிவாக கேட்டிருக்கோம். 84 நாட்களாக இல்லாத ஞானோதயம் 40 மணித்துளிகளில் எப்படி வந்தது? அது மட்டுமல்ல, 10% தான் சொல்லியிருக்கிறேன், 90% சொல்லவில்லை என்று சொன்ன ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆர்கே நகர் தொகுதி ஜெயலலிதா அவர்களை மகுடம் சூட்டிய தொகுதி, அந்த தொகுதி மக்களிடமாவது நீங்கள் அந்த 90% பேச வேண்டுமே என்று அவரை இவர்கள் கேட்காத கேள்விகளை எல்லாம் நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆக ஓபிஎஸ்க்கும் எங்களுக்கும் எந்த விதத்திலும் நாங்கள் 2 பேரையும் சமதூரத்தில் தான் வைக்கிறோமே தவிர யாரும் எங்களுக்கு தேவையும் இல்லை, நாங்கள் அதை ஒத்துக்கொள்ளவும் இல்லை. திரு திமுகவினுடைய செயல் தலைவர் திரு ஸ்டாலின் வந்து இந்த அரசாங்கத்தின் மீது வைக்கிற குற்றச்சாட்டு பினாமி அரசு என்று சொல்கிறார். அதே வார்த்தையைத்தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவால் அமைக்கப்பட்ட அரசு, ஓபிஎஸ் மட்டும்தான் இல்லை, அம்மாவால் அமைக்கப்பட்ட அம்மாவானுடைய தீவிர விசுவாசியும் பக்தருமான எடப்பாடி பழனிசாமியினுடைய அமைச்சரவையில் அம்மாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களால் அம்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களுடைய அமைச்சரவை தான் இருக்கு. அதே பினாமி என்கிற வார்த்தையை இவர் பயன்படுத்துகிறார். துரைமுருகன் மட்டும் அப்ப சொல்லலைங்க, சுப்புலட்சுமி ஜெகதீசனே சொன்னாங்க நாங்கள் ஓபிஎஸ்ஐ ஆதரிப்போம் என்று. அவர் சொன்னார், அவர் சொன்னது உண்மை, அவர் ஊடகங்களிலேயே அவர் சொன்னதை நான் பார்த்தேன். செய்தியாளர் ஒரே ஒரு நிமிஷம், நான் இல்ல அதை சொல்லிடுறேன், அதை ஒரே ஒரு நிமிஷம். அதாவது நீங்க அவங்க கேட்குற கேள்வி, நிருபர்கள் கேட்ட கேள்வி, துரைமுருகன் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார்களே, அதை போல நீங்கள் உங்களுக்கு அவருக்கு ஆதரவு உண்டா, ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவு உண்டா என்றால் இவர் சொல்லுகிறார், அண்ணன் சொன்னதை போல எங்களுடைய ஆதரவு ஓபிஎஸ்க்கு உண்டு, இதுதான் சொன்னாரே தவிர அண்ணன் சொல்லுவதை போல அவர் அதாவது சில இடங்கள் உங்களுக்கு தெரியும், நிருபர்கள் அவர்கள் கேட்கிற கேள்வி பூடாகாரமாக இருக்கலாம், ஆனால் அவர் நேர்மையாகத்தான் பதில் சொன்னார். அண்ணன் துரைமுருகன் சொன்னதை அவர் வழிமொழிந்தார். ஒண்ணு வேணாங்க, புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சராக இருந்தபோது அவர் உள்ளே வந்தால் போதும் திமுக வெளியே போகும், இந்த உள்ளே வெளியே தொடர்ந்து நடந்தது. ஆனால் இன்றைக்கு ஓ பன்னீர்செல்வம் உள்ளே வருகிற போது திமுகவினர் மேஜையை தட்டி கரவொலி எழுப்பிய வரலாறு நீங்க பாத்திருக்கீங்களா? அதிமுக இருங்க, நான் சொல்லிடுறேன். அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்டு ஒதுங்கி ஒரு குழுவாக செயல்படுகிற ஒருவர் உள்ளே வருகிற போது திமுகவினர் அவருக்கு ஆதரவு தெரிவித்து மேஜையை தட்டுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களின் பின்னால் அவர்கள் இல்லை என்று எப்படி மறுக்க முடியும்? இல்லை, ஒன்று என்னன்னா, இதில் ஓபிஎஸ்ஸை நாங்கள் ஆதரிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன வந்தது? எங்களுக்கு தேவையே கிடையாது. நீங்க நாங்க ஓபிஎஸ் ஏன் பழனிசாமி ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்து? இல்ல, நாங்க ஒண்ணு சொல்றாரு, நாங்க யாரையுமே ஆதரிக்கல. ஜெயலலிதா அவர்களை எப்படி பார்த்தோமோ அப்படித்தான் அந்த முதலமைச்சர் நாற்காலியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு தெரியும், தளபதியார் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் ஆன உடனேயே ஜெயலலிதா அம்மையாரினுடைய ஒரு நிமிஷம் பதவியேற்பு விழாவிலே போய் 4வது வருஷத்துல உட்கார்ந்து பங்கேற்று அவர் ஒரு அரசியல், ஒரு நாகரிக அரசியலை அவர் முன்னெடுக்கிறார். நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்குறீங்க, நீங்க ஒரு நரேஷன் சொல்றீங்க, நீங்க ஒரு விதமாக கதை சொல்றீங்க, அவர் ஒரு விதமாக கதை சொல்றாரு. இந்த 2 கதை சொல்லலையும் ஒருவருக்கு ஒருவர் எதிராக இருப்பதான தோற்றமே வருது. வேற கதைகளும் இருக்கு. ஆர்கே நகர் தேர்தல் களம் உங்க 2 பேருடைய கதை சொல்லலோட முடிந்து போறது இல்ல, வேறு விதமான கதை சொல்லலாம் இருக்கு. அந்த கதை சொல்லல ஒரு முக்கியமான விஷயம், உங்க 2 பேருக்கு இடையில எந்த முரண்பாடுமே கிடையாது.
யார் 2 பேருக்கு இடையில? திமுகவுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுக்கும் அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மாவுக்கும் இடையில எல்லாம் எந்த முரண்பாடும் கிடையாது. எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொண்டிருக்கிறார்கள். இவங்களுக்கு அம்மா பிரிவுக்கு, அதிமுக அம்மா பிரிவுக்கு நீங்க எப்படி உதவி செய்தீங்கன்னு அந்த நேரேஷன்ல இருக்குன்னா, ஓபிஎஸோட சேர்ந்து அந்த 11 பேரோட சேர்ந்து நீங்க வாக்களிக்கல, வேண்டுமென்றே சட்டமன்றத்தில் ஒரு கலாட்டா பண்ணி வெளியேற்றப்படுவதற்கோ அல்லது வெளியேறுவதற்கோ உகந்த சூழலை ஏற்படுத்திட்டு 122-11 எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அந்த அரசு தொடர்வதற்கு நீங்கள் அனுமதி அளித்தீர்கள் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் அந்த ஒரு பதற்றம் அவர்களுக்கு இருந்திருக்கும். அந்த பதற்றத்தை போக்கும் விதமாக அவைத்தலைவர் மேல ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு, பேரவைத் தலைவர் மேல ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து மீண்டும் அந்த 122-122ங்கிறதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அவர்களை நிம்மதியாக ஆள்வதற்கு நீங்க துணையாக நிற்கிறீர்கள்ங்கிறது ஒரு நரேஷன். இல்ல இப்ப இதனால எங்களுக்கு என்ன லாபம்? இப்போ அது எங்களுக்கு தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன், அரசியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அல்லது அரசியல் ஸ்ட்ராட்டஜி என்பது எந்த ஒரு இயக்கத்திற்கும் அதன்பால் தனக்கு என்ன லாபம் என்று பார்க்காமல், தனக்கான ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல்லாமல் எந்த கட்சியும் எந்த மூவையும் பண்ணாது. தனக்கான லாபம் என்பது சொந்த லாபமாக இருக்கலாம், இயக்கத்துக்கான சொந்த லாபமா இருக்கலாம், இயக்கத்துக்கான லாபமா இருக்கலாம். இயக்கத்துக்கான லாபம் சொந்த லாபம் எல்லாம் தாண்டி வேறு ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வரக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க அந்த தமிழ்நாட்டின் நலனுக்காக எடுத்த நடவடிக்கைகளாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுடைய அந்த நரேஷன்ல இல்ல இது நீங்க சொல்றது, அதாவது ஒரு பார்வை இருக்கலாம், ஒரு பார்வை. நான் அதை மறுக்க முடியாது. ஏன்னா ஒரு செயல் நடக்கிற போது அதை பார்க்கிற பார்வைகள் பலவிதமாக இருக்கலாம். ஆனால் யதார்த்தம் என்பது, கள நிலவரம் என்பது, நான் ஒன்று சொல்லுகிறேன், நாங்க ஓட்டு போடாம வெளியே போயிடணும்னா ரகசிய வாக்கெடுப்பு நடக்கணும்னு சபாநாயகர் சட்டையை பிடிச்சி இழுத்தது நாங்க தான் அப்படின்னு சொல்லி இதே பத்திரிகைகள் இதே ஊடகங்கள் பெரும்பான்மையான மக்களிடம் கொண்டு சேர்த்தது அது ஒரு பெரும்பான்மையானவர்களுடைய நம்பிக்கை இல்ல அந்த நேரேஷன் மேல இருக்கு. ரகசிய வாக்கெடுப்பு நடக்கணும் அப்படிங்கிறது அவருடைய கருத்தை கேட்கல, ஒரே ஒரு நிமிஷம் இது முடிச்சிடுறேன். இன்னொன்னு, சபாநாயகர் மேல நாங்க எதுக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தோம்ங்கிறத தெளிவா சொல்லியிருக்கிறோம். அவர் தேவையில்லாம அல்லது ஒரு ஜாதியை உள்ள இழுத்தாரு. அது மட்டும் ஏற்கனவே அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே திட்டமிட்டு நடந்து முடிஞ்சிடுச்சு. இல்ல நாங்களா போலீஸ்காரங்களை உள்ள கொண்டு வந்து போட்ட முடியும், அத்தனை ஆபீசர்ஸ் கொண்டு வந்து நாங்க உள்ள நிறுத்த முடியுமா? அவங்க அத்தனை பேருக்கு ட்ரெஸ் நாங்க கொடுக்க முடியுமா? அதாவது இந்த பட்டு வேட்டு பற்றிய கனவிலே ஆழ்ந்திருந்த போது கட்டியிருந்த கோவணமும் களவாடப்பட்டதுன்ற மாதிரி இவர்கள் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், மறைமுகமாக நாங்கள் பன்னீரை நாங்களே ஆதரிக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி தூபமிட்டார்கள், தூண்டிலிட்டார்கள். அதன் மூலமாக அதிமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு மயக்கத்திற்கு உள்ளாகி பன்னீரின் பக்கம் இந்த இயக்கத்தை பிளவுபடுத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்கிற தூபத்தை திமுக தான் முதலில் தொடங்கியது. வெளிப்படையாக சட்டமன்றத்திலே தொடங்கினார்கள். நான் சொன்னது போல பின்னே சுப்லட்சுமி ஜெகதீசன் பேசினாங்க. திருச்சியில் KN நேருடைய இல்ல திருமண விழாவுக்கு போன ஒரு 2 நாள்ல பாருங்க ஒரு பெரிய பிரளயம் ஏற்படும்னு மு.க. ஸ்டாலின் பன்னீர் செய்ய போவதை முன்கூட்டியே யாரோடும் சொன்னார். இதெல்லாம் நடந்தது. ஆனால் இவர் நடந்ததனுடைய நோக்கம் என்னன்னா, இருவருக்கும் ஒரு பிணக்கு வரட்டும். அப்படி பிணக்கு வருகிற போது 87 சட்டமன்றத்தில் நடந்தது பாருங்க ஒரு கலவரம். அது போன்றது ஒரு கலவரத்தை உருவாக்கி தமிழகத்தில் ஒரு அசாதாரண அரசியல் சூழலை உருவாக்கி இந்த ஆட்சியை கலைப்பதற்கு வாய்ப்பு உருவாக்கலாம் என்பதுதான் திமுகவினுடைய திட்டமாக இருந்தது. நீங்க அப்படியே 87 அப்படியே ஒப்பிட்டு பாருங்க. அன்றைக்கு துகிலிழப்பு வரை போனது. இன்றைக்கு என்ன நடந்ததுன்னா, சபாநாயகருடைய மேஜை சாய்த்து விடப்பட்டது. அவரை மேன் ஹேண்ட்லிங் பண்ணி சட்டையை பிடிச்சு இழுத்தாங்க. அவர் அடிப்படையில் கொஞ்சம் ஊனமுற்றவர். அவர் மனம் உருகி, இது நியாயமா, இது தர்மமா, எனக்கு கொடுத்த அவையின் மரபுகளின் சட்டத்தின்படிதான் இந்த அவையை நான் நடத்துகிறேன், நீங்க இப்படி நடந்துக்கிறது நியாயமான்னு கேட்டாரு. இவர்கள் வழிய நின்று கொண்டு எவ்வளவு ஆக்ரோஷமா அந்த அவையை ஒரு கலவர சூழலுக்கு மாத்துறதுக்கு திமுக எல்லா முயற்சியும் பண்ணாங்க. நீங்க ஒன்னும் புரிஞ்சுக்கணும், 122 பேரும் யோக நிலையில் அமர்ந்திருந்தார்கள். புத்தர் அமர்ந்திருக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தொடங்கி 122 சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த அளவுக்கு சட்டமன்றத்தில் நடந்த அமளியே 98+11 அப்படிங்கிற ஃபிகரே பக்கத்துல வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஏற்பாட்டின் பால் தான் நடந்தது. இல்ல அப்படி இல்லங்க. நீங்க உங்களுடைய 122
உங்களுடைய 122க்கும் 11க்கும் இடையில வந்து இருக்கக்கூடிய மாபெரும் இல்ல, இடைவெளியை ஒரு காட்டுறதுக்காக நடந்தது. இல்ல ஒண்ணும் இல்ல. நீங்க அவைக்கு உள்ளே வந்தவர்கள் சபாநாயகர் இதுவரையில் எங்கும் ரகசிய வாக்கெடுப்பு எந்த பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 96க்கு பிறகு நடக்கல. சரி, கட்சி தாவல் தடை சட்டத்தினுடைய அடிப்படை நோக்கமே வெளிப்படையான வாக்களிப்பு அப்படிங்கறதுதான். வெளிப்படையான நம்பிக்கை வாக்கெடுப்பு தான் கோரணுங்கிறதுதான் உண்மை. இது நடக்கவே இல்லை, எங்கேயுமே நடக்கல. இவங்க ரகசிய வாக்கெடுப்புன்ற பேர்ல கோருனாங்க. சரி, அது மறுக்கப்பட்டு விட்டது. திமுக என்ன செஞ்சிருக்கணும்? அவையில் நின்று வாக்கெடுப்பை நடத்தியிருந்தா இவர்கள் எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்கலாம்ல. எங்களை எங்க உட்கார விட்டீங்க? எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்கலாம்ல. எங்களை உட்கார விட்டா இவர்கள் வாக்கு கோருவதோ நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்த விடுவதோ இவர்கள் நோக்கம் அல்ல. கலவரத்தை உருவாக்குவது மட்டும்தான் அவர்கள் திட்டமாக இருந்தது. அன்ற அந்த ஒளிப்பேழையை நீங்க மக்கள் பார்த்தாங்க. அன்றைக்கு நடந்தது அத்தனையும் மக்கள் அன்னைக்கு நடந்தது. அது மட்டும் இல்லைங்க, அடுத்த வினாடி சரி நினைத்தது நடக்கல. அதற்கு பிறகு என்னாச்சு? சட்டையை கிழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஊடகங்கள் எல்லாம் வாங்க வாங்கன்னு அழைத்தார். அன்றைக்கு சாயந்தரமே ராமநாதபுரம் வரையும் பேருந்துகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டது. ஆக சட்டமன்றத்தில் நடத்த விரும்பிய கலவரம் நிகழாது போன நிலையில் மாநிலமெங்கும் நடத்துவதற்கும் திட்டமிட்டார்கள். இது எல்லாமே தோற்று போனது. இது எல்லாத்தையும் நாங்க திட்டமிடுறோம்னா இதுல ஓபிஎஸ் எங்க இருக்கிறாரு? இப்ப ஓபிஎஸ் வந்து அதிமுக விட்டு பிரிச்சு அதுல விளையாடுறது பாரதிய ஜனதா கட்சின்னு தான் அதிமுக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ புதுசா வந்து எங்களையும் சேர்க்கிறாங்க. அதாவது என்னன்னா களத்துல இறங்கும் போது திமுக எதிரின்னு சொன்னா தான் நமக்கு சரியா இருக்கும். இது இந்த மாதிரி அதாவது சார் ஒரு நான் அப்பொழுதும் இப்பொழுதும் சொல்றேன், பன்னீர்செல்வத்தை திமுகவும் பயன்படுத்த விரும்பியது, பாஜகவும் அவரை பயன்படுத்த விரும்பியது, அதிமுகவை பிளப்பதற்கு ஆசைப்படுகிற அத்தனை சக்திகளும் பன்னீரை பயன்படுத்துகிறார். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். ஹைட்ரோ கார்பன் திட்டத்துல மத்திய மாநில அரசுகள் இரட்டை வேடம் போடுகின்றன அப்படின்னு திமுக செயற்தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டுறாரு. ஹைட்ரோ கார்பன் திட்டம் கண்டிப்பா வராதுன்னு மத்திய அமைச்சர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து திட்டத்துக்கு தனியார் நிறுவனங்களோட மத்திய அரசு ஒப்பந்தம் செய்திருக்கிறது அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த விவகாரத்தில் மத்திய அரசு இரட்டை வேடம் போடுகிறது, அதற்கு தமிழ்நாடு அரசும் துணை போகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. விவசாயிகள் போராட்டம் நடக்குது, அதுலேயும் தமிழ்நாடு அரசு பாராமுகமாக இருக்கிறது. இந்த பாராமுகம் கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்றாரு. 2 போராட்டங்கள்லேயுமே தமிழ்நாடு அரசினுடைய ரோல் வந்து கண்டனத்துக்குரியதாக இருக்கு அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. அதாவது தலைநகர் டெல்லியில விவசாயிகள் நடத்தக்கூடிய போராட்டம் என்பது மத்திய அரசாங்கம் தமிழகத்தினுடைய உழவர்களை வஞ்சிக்கிறது என்கிற வன்மையான கண்டனத்தை வைத்து அவர்கள் நடத்தக்கூடிய போராட்டம். இது தமிழக அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல என்பதை உணர்த்தத்தான் அவர்கள் இங்கே நடத்தாத போராட்டத்தை தலைநகருக்கே சென்று, ரொம்ப தூரத்தில் தமிழ்நாடு வந்து இந்தியாவினுடைய கடைசி மாநிலமாக இருக்கிறதுனால எப்பொழுதுமே நம்ம கூவி கூவி கட்டினாலும் அது புதுடெல்லியினுடைய காதுகளுக்கு கேட்க மாட்டேங்குதுன்னு நினைச்ச உழவர்கள் நேரடியாக டெல்லிக்கே போய் கத்துறாங்க. அது மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசினுடைய பாரபட்சங்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய போராட்டமாக நான் பார்க்குறேன். அந்த போராட்டத்தில் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு எதிரான விஷயங்கள் எதுவும் இல்லை. இருந்தாலும் தமிழகத்தினுடைய விவசாயத்துறை அமைச்சர் அங்கே போய் அந்த உழவர்களை சந்தித்து அதற்கு பிறகு அமைச்சர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு போய் அங்கே இந்த உழவர்களுடைய கூக்குரல், அவலக்குரல், அபயக்குரல், இவர்களுக்கு உதவி செய்யுங்கள், எங்கள் தமிழகத்திற்கு நாங்கள் கேட்கிற உரிய வறட்சி நிவாரணங்களை கொடுங்கள், வரதாப்புகளை தொடர்ந்து நடந்திருக்கக்கூடிய வறட்சி, வரலாறு காணாத வறட்சிகள், நாங்கள் கேட்டிருப்பது 39,000 கோடி, நீங்கள் கொடுத்திருப்பது 1,900 கோடி. ஆக இவையெல்லாம் மிக மோசமான ஒரு பாரபட்சத்தை பாஜக அரசு காட்டுகிறது என்கிற கோரிக்கையை இவர்கள் இன்றைக்கு டெல்லியில் கேட்டிருக்காங்க. இதில் தமிழக அரசின் மீது பழி சொல்வதற்கு எந்த விதமான காரணங்களும் இல்லை. அடுத்து இந்த ஹைட்ரோ கார்பன் விஷயத்தை பொறுத்தவரையும் உழவர்களை அழிக்க அல்லது உழவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்படக்கூடிய எந்த திட்டங்களையும் ஏற்க முடியாது என்று அம்மா அவர்கள் சொன்ன அந்த வரைமுறையைத்தான், அந்த அளவுகோலைத்தான் இந்த அரசும் கடைபிடிக்கிறது. இதை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நெடுவாசல் மக்களுக்கு ஏற்கனவே உறுதி கொடுத்திருக்கிறார். தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அந்த நெடுவாசல் மக்களுக்கு நேரையே சென்று அதை சொல்லியிருக்கிறார். அதனால இப்போ வந்து நாங்கள் ஏற்கனவே அப்படி ஒரு நிலை எடுத்திருக்கிறோம். அதனால அதற்கு மாறாக மத்திய அரசு எந்த ஒப்பந்தத்தை யாரோடு கையெழுத்திட்டாலும் அதை பற்றி கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுங்க. மிக தெளிவான நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியாச்சு. சட்டமன்றத்திலும் சொல்லியாச்சு, மக்கள் மன்றத்திலும் நெடுவாசலுக்கே சென்று சொல்லியாச்சு. இதுல எந்த விதமா நான் நினைக்கிறேன், இதுல பாஜக அரசு
இல்ல தமிழ்நாடு அரசு இதே மாதிரி நீட்டுக்கு ஒரு உறுதியான நிலைப்பாடை எடுத்தது, உதய் மின் திட்டத்துல உறுதியான நிலைப்பாட்டை எடுத்தது, ஜிஎஸ்டில உறுதியான நிலைப்பாட்டை எடுத்தது. ஆனா அவையெல்லாம் பக்கத்துல வரும்போது அப்பொழுது கூட பக்கத்துல வரும்போது நிலைகள் மாறி இருக்கு. அப்பொழுது கூட நாம் எதற்காக எதிர்த்தோமோ, எந்த திருத்தங்கள் இருந்தால் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், இவையெல்லாம் இந்த திருத்தங்கள் இல்லாத பட்சத்தில் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னோம். ஆக அந்த அதை திருத்தங்களை செய்ததற்கு பிறகுதான் அதில் ஒப்புக்கொண்டோமே தவிர அப்படியே போய் சரணடைஞ்சிடல, அல்லது இது நீங்க மறுத்ததை எல்லாம் ஏற்றுக்கொள்ளல. சரி, இப்ப ஜிஎஸ்டில திருத்தங்கள் எல்லாம் ஏற்கப்பட்டது அப்படின்னு சொல்றீங்க. உதய மின் திட்டத்துல திருத்தங்கள் எல்லாம் ஏற்கப்பட்டதுன்ற விட அதுல இன்னொன்னு, மாநில அரசாங்க உற்பத்தி மாநிலமான தமிழகத்திற்கு மிக பெரும் இழப்பு இருக்கிறது என்பதை மத்திய அரசாங்கத்திடம் எடுத்துரைத்து நீங்க கேட்ட காம்பன்சேஷன் அவங்க கொடுத்துருவாங்க. அதற்கு இன்று வரை கொடுக்க வேண்டும் என்கிற உந்துதலை இன்று வரையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். இல்லை, இதுல என்னன்னா நீங்கள் சொன்னதை போல இந்த 4-5 அதாவது மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டங்கள், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களில் உதய திட்டத்தை எந்த அளவிற்கு ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்தார் என்றால், பியூஷ் கோயல் அந்த அமைச்சர் அவர் ஒரு பேட்டியில் சொல்கிறார். அப்போது நான் சொல்கிறது மார்ச்சில் சொல்கிறார், வருகிற தேர்தலில் ஒருவேளை தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் ஒழிய அந்த உதய திட்டத்தை பற்றி அந்த அம்மாட்ட பேசவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவர் எதிர்த்த திட்டம். ஆக ஜெயலலிதா அம்மையார் எதையெல்லாம் தீவிரமாக எதிர்த்தாரோ அந்த திட்டங்களெல்லாம் இன்றைக்கு தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த உதய மின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த அமைச்சரை ஏன் சந்திக்கவில்லைங்கிற கேள்வியை தான் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலின் போது எழுப்பி. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன், நாங்கள் ஒன்று எந்த திட்டத்தையும் ஒரு பேச்சுவார்த்தையில் நாம் பேசி நமக்கான சாதகங்களை, நமது தமிழக அரசுக்கான சாதனங்களை நம்ம பேசணும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு இட் இஸ் ஏ டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். அந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ல இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமானதுன்னு சொல்லி எந்த திட்டத்தையும் தமிழ்நாடு அரசு நிராகரிக்கவே கூடாது அப்படிங்கிறது திமுகவினுடைய நிலையான. அப்படி கிடையாது. அதாவது எது நமக்கு இப்போ சொல்றாரு சகோதரர், இதை நான் என்ன கேட்குறேன், எந்த இடத்துலையும் மத்திய அரசு ஒத்துக்கவே இல்லை. இப்போ இவங்க வச்சிருக்கிறது ரெக்வெஸ்ட். அந்த ரெக்வெஸ்ட்டை வெதர் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்செப்டட் ஆர் ரெடி டு டிஸ்கஸ் எதுவுமே இல்லை. இப்போ அவர் நினைச்சபடி தான் பிரதமர் மோடி என்ன ஸ்டாண்டில் இருக்கிறாரோ அந்த ஸ்டாண்டில் தான் இப்போ போயிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது நாங்கள் என்ன சொல்ல வர்றோம், இந்த அரசு இப்போ நாங்கள் இந்திய பேரரசுல தமிழ்நாடுங்கிற மாநிலத்தை சேர்ந்தவர்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவர்களுக்கு முன்னால இருந்த முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. சட்டம் இந்த கருத்தை இந்திய பேரரசுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவர்களுக்கு முன்னால இருந்த முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்காரு. என்ன இதுதான் இந்திய பேரரசுல தமிழ்நாட்டால என்ன செய்ய முடியும், அவங்க சொல்றதுக்கு ஏற்றுக்கொள்வதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? இல்ல என்ன சே இருக்கு அதுல? அப்படி விட சொல்ல ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எந்த வகையில் உதவி செய்ய முடியும் என்று சட்டமன்றத்திலேயே திரு கருணாநிதி அவர்கள் சொன்னாங்க. இல்ல நான் என்ன சொல்ல வரேன், ஒரு விஷயத்தை நாம் பேசுகிற போது அதை எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்குமே நம்ம அதுக்கான மொழிபெயர்ப்பை நாம் வைத்துக் கொண்டிருக்க முடியாது. நாங்க இந்த இடத்துல பொருந்தாதா அந்த தியரி ஒரு விஷயத்துக்காக சொன்ன ஒரு தியரி இன்னொரு விஷயத்துக்கும் அவர் அதை எந்த இடத்துல சொல்றாரு அதை நீங்க பதிவு செய்யணும். மீனவர்கள் அதுல என்ன வருதுன்னா அதுதான் நான் சொல்றேன். அதாவது ஒரு அயல்நாட்டு பிரச்சனை என்று வருகிற போது அதுல பல கேள்விகள் தொக்கி நிற்குது. இதுல அந்த அயல்நாட்டு பிரச்சனையில இந்திய அரசாங்கமே ஒரு மாதிரி இருக்கும்போது இதுல போய் நம்ம என்னத்தை பண்றதுன்னு கேட்கிற கேள்வியை நீங்க நமக்கும் இந்திய மத்திய அதே பிரச்சனைக்காக 89 என்னுடைய உணர்வை நான் வெளிக்காட்டாமல் இருந்தேன்னா அங்கிருந்து திரும்பி வந்த IPKF-க்கு நாங்க வரவேற்பு கொடுக்கல. உங்களுடைய உணர்வை நீங்க சரியாக வெளிப்படுத்தினீங்களா? அதுதான் சொல்றேன். நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை அங்க செயல்படுத்தினீங்களா? அதே மாதிரி நாங்க எதிர்ப்பதான் காட்ட முடிஞ்சது. அதாவது ஒண்ணு என்ன ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன், ஒரு இன்டர்நேஷனல்
பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதுல நம்ம பேசிய எடுத்ததை நமக்கும் மத்திய அரசுக்குமான ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்றதுங்கிறது சரியா இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. அதுல நான் உடன்பட மறுக்கிறேன். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு இங்க வர்றது இன்டர்நேஷனல் சப்ஜெக்ட் இருக்கலாம், அதுல வேறொரு நாட்டினுடைய விவகாரம் குறித்த விஷயமாக இருக்கலாம். ஆனா உறவு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நம்ம எதிர்ப்பை பதிவு செய்யாமல் இருந்திருந்தால் தவறு. நாம் எதிர்ப்பை பதிவு ஒரு சின்ன விஷயம் நண்பர் சொல்றாரு, அன்னைக்கு அன்றைக்கு இருந்த மத்திய அரசை நிர்ணயிக்கிற இடத்தில் இவர்கள் இருந்தார்கள். மத்திய அரசை முட்டு கொடுத்து கொண்டிருந்தது திமுக. இவர்கள் விட்டுட்டு அந்த அரசாங்கமே விழுந்துரும். 18 கடல் மைல் தூரத்தில் பல லட்சம் தமிழன் ஐயோ தாய் தமிழகமே என்னை காப்பாற்று என்று அலறி துடிக்கிற வேளையில் இங்கிருந்து பலாலி ராணுவ விமான தளத்தை பழுதுபார்க்க கொடுப்பதற்கு கடன் போனது, ஆயுதம் போனது, ரேடார் இவை எல்லாம் போகிற போது மத்தியிலும் மாநிலத்திலும் இரட்டை அதிகாரத்தில் இருந்த திமுக சொன்ன வாசகம் ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு என்கிற வாதத்தை இவர்கள் வைத்தார்கள். அடுத்து இன்னொன்னு, நீங்க இந்த இடத்துல திமுக செயல் தலைவர் இரட்டை வேடம் போடுகிறார்கள். இரட்டை வேடத்தினுடைய தலைமையகமே திமுக தான். சிறு குறு வணிகத்தை மாறி போனா சொல்ல வேண்டாமா? நீங்க பேசுறதுன்னு முடிவு பண்ணிட்டா நீங்க உதய் திட்டத்திலையும் இஎஸ்டிலையும் அதிமுக அரசு பின்வாங்கிருச்சு, அம்மாவுடைய அரசு பின்வாங்கிச்சுன்ற குற்றச்சாட்டை இவர் சொல்லும் போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நீங்க பின்வாங்கி இருக்கீங்களா இல்லையா அத மட்டும் சொல்லிருங்க. திருத்தங்களோடு ஏற்றுக்கொண்டிருக்கோம். திருத்தங்களோடு மத்திய அரசு கொண்டு வராத திருத்தத்தை மாநில அரசு எப்படி கொண்டு வந்தாங்க? இல்ல இதுவரைக்கும் நாங்கள் கோரிக்கை வைத்த திருத்தங்களோடு ஏற்றுக்கொண்டிருக்கோம். மருதாளகராஜ் சார் ஒரே ஒரு நிமிஷம், இல்ல ஒரு சம்பந்தப்பட்ட அமைச்சர் அதை ஒத்துக்கிறாரா, இல்ல பிரதமர் ஒத்துக்கிறாரா, இல்ல நிதி அமைச்சர் ஒத்துக்கிறாரா? இருவரும் பேசினா ரெண்டு குரலுமே போய் சேராது. நான் என்ன சொல்றேன், நான் சொல்லிறேன், நீங்க மறுப்பு சொல்லுங்க. ஒண்ணு சிறு குறு வணிகத்தை அழிக்க வருகிற அந்நிய முதலீட்டை ஏற்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு பாராளுமன்றத்திலே வால்மாட்டுக்கு வால் பிடித்தது யார்? சரி இருங்க, நான் சொல்லிறேன். மாநில சுயாட்சி தான் எங்கள் உயிர் கொள்கை என்று சொன்னவர்கள் உணவு பாதுகாப்பு மசோதாவுக்கு ஒத்துதியது யார்? ஒருபோதும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்கிற உரிமை முழக்கத்தில் தான் திமுக உதயமானது. ஆனால் குடகு விட்டு குதித்து வரும் காவிரியை அடகு வைத்தது யார்? முல்லை பெரியார் உரிமைகளை முடக்கி போட்டது யார்? முல்லை பெரியார் உரிமைகளை முடக்கி போட்டது யார்? முள்ளிவாய்க்கால் கொடூரங்கள் கண்ணெட்டும் தூரத்தில் நடக்கிற போது புலன்களை பொத்திக் கொண்டிருந்தது யார்? ஒண்ணு என்னன்னா, அதாவது ஜிஎஸ்டியை நாங்க ஆதரிச்சோம், இவங்க வெளிநடப்பு செஞ்சாங்க, அதுக்கு பேர் என்னது? சரி, அது எதிர்ப்பா? இல்ல நான் யதார்த்தத்தை பேசுவோம். ஒரு மசோதா கொண்டு வரும்போது நீங்க எதிர்க்கிறதா இருந்தா அங்க நின்று ஓட்டு போட்டுருக்கணும். ஏன் வெளிநடப்பு செஞ்சீங்க? இது ரெட்டை வேஷம் இல்லையா? சரி, இன்னொன்னு, நாங்க ஆதரிச்சோம்ல, திரும்ப இப்ப நீங்க ஏன் ஒத்துக்கிட்டீங்க? அதை நாங்க வைத்த அதே கோரிக்கைகளை வைத்துத்தான் நாங்கள் அதை ஆதரித்தோம். இதை செஞ்சால் தான் நீங்க செய்யணும்னு அதே கோரிக்கையை நீங்க வச்சிருக்கீங்க, இன்னைக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க. அப்ப ஒண்ணு சொல்றேன், அதாவது இதுக்கு இன்னொரு புது நரேஷன் இல்ல, இதுக்கு இன்னொரு நரேஷன் ஏற்கனவே இருக்கிற நரேஷன் தான். ரெண்டு பேரும் ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கீங்கன்னு அதுக்கு பொருள் இல்ல. அதாவது ஒருவருக்கு சொல்றதெல்லாம் ஒண்ணு இல்ல, ரெண்டு பேரும் ஒரே நிலைப்பாட்டில். ஒண்ணு என்னன்னா, நாங்கள் எடுக்கிற நிலைப்பாட்டை நாங்க முன்கூட்டியே இதனுடைய விளைவு இப்படி இருக்குமானால் இந்த விளைவுகளை நமக்கு இருக்கிற பாதிப்புகளை ரெக்டிஃபை பண்ணி இதை கொண்டு வந்தால் சரி அப்படின்னு நாங்க எடுக்கிறோம். கண்மூடித்தனமா எதிர்ப்பதும் அதன் பிறகு அதை ஒத்துக்கொள்வதும் ஒரு தான் தோன்றித்தனமான அரசியல். இதை திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் செய்ததில்லை. நாங்கள் ஜனநாயகத்தின் மீது எங்களுடைய தலைவருக்கும் எங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தாலே நாங்கள் பேசி தீர்க்கிற ஒரு ஜனநாயக மாண்போடு வளர்ந்தவர்கள். எங்களுக்கு அது உண்டு. வாவென்றால் வா, போவென்றால் போ என்ற வாழ்க்கை எங்களுக்கு கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடையாது. ஆனா நான் என்ன சொல்ல வரேன், இந்த ஜிஎஸ்டியா இருக்கட்டும், விளக்கங்கள் கொடுக்கலாம், அவங்க விளக்கங்களே அவங்களுடைய நிலை மாற்றங்களுக்கு அவங்க விளக்கம் கொடுக்கறது இல்ல, நீங்க விளக்கம் கொடுக்குறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல அப்படி இல்ல, அதாவது நாங்க கொடுக்கிற விளக்கத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மற்ற, அதாவது இப்ப நான் என்ன சொல்றேன், நாங்க கொடுக்கிற விளக்கத்தை சில்லறை வணிகத்துல நாங்க தொடர்பாக ஒரு நிலைப்பாட்டை மிக தெளிவாக முன் வச்சுட்டு, அதுக்கப்புறம் புதிய விளக்கம் ஒன்றோடு சேர்ந்து அதற்கு நாடாளுமன்றத்தில் ஆதரவு. அதுலயுமே நம்ம ரீட்டைல் செல்லர்ஸுக்கு நம்ம அதுல ஸ்டேட்டுக்கு அட்டானமி இருக்கு.
நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பில்லுல தயவு செய்து, அதாவது ஒரு ரீட்டைல்ல வந்து கொடுக்கறதா வேண்டாமா என்பதை the state has the power to decide. அதுக்கு அப்புறம் தான் அப்ப நாங்க தமிழ்நாட்டுல நாங்க அதை ஒத்துக்க மாட்டோம். சார் நான் என்ன சொல்ல வரேன், எங்களுடைய ஸ்டேட்டுக்கு அட்டானமி இருக்குல்ல, இருக்கு அட்டானமி இருக்கு, பஞ்சாயத்துக்கு ரைட் இருக்கு, ரைட் இருக்கு, கிராம சபைக்கு ரைட் இருக்கு. அதனால நாங்க எதை வேணாலும் கொண்டு வருவோம். ஓகேயா, நம்ம எதை வேணாலும் கொண்டு வருவோம். தேவையில்லை என்றால் அந்த கிராம சபை முடிவு செய்து கொள்ளட்டும். அப்படி கிடையாது. தேவையில்லை என்றால் அந்த மாநிலம் முடிவு செய்து கொள்ளட்டும். இதுதான் அணுகுமுறைன்னு சொல்றீங்க நீங்க கட்சிகள்ல. இல்ல நான் சொல்றது, நாம் வந்து நமது ஆட்சி நடக்கிற இடத்தில் நமக்கான அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்கிற போது அதுல வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வேண்டாம், நீ எங்க வேணாலும் பண்ணிட்டு போ, தமிழ்நாட்டுக்குள்ள வேண்டாம், எங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வேண்டாம். இதுதான் நம்ம சொல்லி எந்த இடத்திலும் மக்கள் சார்ந்த முடிவு இல்லாமல் நீங்க இது போன்ற போராட்டங்கள் பேசுவோம். நம்ம இது எப்படி இருக்குன்னா, நான் வெளியூர்காரனை என் ஊரில் வந்து திருடி கொள்வதற்கு நான் அனுமதியை நான் கொடுத்துட்றேன், அதே நேரத்தில் நம்ம வீட்டு பூட்டுக்கு நானே ஒரு பூட்டு வாங்கி கொடுத்துறேன்ற மாதிரி இருக்கு. இதுதான் இரட்டை இலை. இல்ல இதுதான் ஒரு ஓமை மாதிரி தான். இதுதான் இரட்டை இலை கிடையாது. இது தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க எங்களை பாதுகாக்கல. ஒண்ணு வேணாங்க, இப்ப மாநில உரிமை இல்ல. இப்போ நெடுவாசல் இல்ல ஒண்ணு வேணாம். இந்த எரிவாயு, ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன், இவை அனைத்திற்கும் அடிப்படை எங்கே அமைந்தது? மீத்தேன்ல ஒப்பந்தம் போட்டது யார்? ஒப்பந்தம் போட்டு விட்டு நான் தெரியாம புரியாம போட்டுட்டேன்னு சொன்னது யார்? ஒண்ணு இருங்க, நான் பேசி முடிச்சு போட்டது நீங்க. இந்த புதுக்கோட்டையில் இன்னைக்கு நெடுவாசல் மக்கள் போராடி கொண்டிருப்பதற்கு வித்திட்டது அன்றைக்கு சுற்றுச்சூழல் அமைச்சர் திமுகவின் ஆண்டி முத்துராசா தான். ஆய்வு செய்வதற்கு அனுமதி கொடுத்தது திமுகவினுடைய அரசாங்கம். அதாவது உண்மையை சொன்னால் இந்த திட்டங்கள் வருவதற்கு முதலில் வழிவகுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். 1985களிலே ONGC புதுக்கோட்டை மாவட்டத்திலும் திருவாரூர் மாவட்டத்திலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இன்றைக்கும் அதை ஒரு பத்திரிகையிலே கூட நிறைய பேர் அதை எழுதியிருக்கிறாங்க. அன்னைக்கு நாங்கள் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது எங்களுக்கு விஷயம் தெரியாது. அவ்வளோ ராட்சத மிஷின்களை நாங்கள் பார்க்கும்போது அவங்க வந்து 3000 அடி 2000 அடி போட்டால் நாங்கள் வேடிக்கையாக பார்த்துட்டு இருந்தோம். அன்னைக்கு எங்களுக்கு தெரியல. ஆக இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு 85லே கையெழுத்தாக்கப்பட்டு அவர்கள் இங்கு வந்து ONGC அன்னைக்கே இறங்கிட்டாங்க. ஆக முதல் கம்பள விரிப்பு என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற போது அதிமுக ஆட்சியிலே ஆரம்பித்து விட்டது. அதிமுக ஆட்சியில கொண்டு வந்தாங்கன்னா அப்போது அதை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்ததா? ஆமா, ஒரு விஷயம் எதிர்த்ததா? அதாவது அன்றைக்கு இல்ல, நான் திரும்ப என்ன அந்த இன்னொரு நேரேஷன்ல தான் வரேன். நீங்க வந்து திமுகவும் அதிமுகவும் ஒருவர் எதிர்ப்பது போல காட்டிக்கொள்கிறீர்களே தவிர உண்மையிலேயே ஒருவருடைய கொள்கைகளை இன்னொருவர் எதிர்ப்பதில்லை. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேறுபாடுகள் எல்லாம் தனி மனிதர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய வேறுபாடுகளே இல்லை. அதனாலதான் வந்து எதிர்ப்பது போல் ஒரு அவர் சொன்ன வார்த்தையில சொல்லணும்னா ஒரு ஓரங்க நாடகத்தோட அதை முடித்து இதுல நான் மாறுபடுறேன். சொல்ல முடியாது. நான் தானே பேசிக்கிட்டு இருந்தேன். சரி, இப்போ உங்க 2 பேர் பிரச்சனையில இருந்து தான் 2 பேரையும் இணைச்சிட்டு எனக்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்திட்டேன். இல்ல இன்னும் பதில் சொல்ல போறீங்களா? இல்ல அது நீங்க அப்படி நிறுத்துறதா எங்களுக்கு ஆபத்து. இல்ல அதுதான் பிரச்சனை. அதாவது நீங்க நிறுத்திட்டீங்கன்னு சொல்றீங்க, அதுதான் எங்களுக்கு ஆபத்து. ஏன்னா கொள்கை ரீதியாக நாங்க வந்து மாறுபடுகிற விஷயங்கள் இருக்கும்போது நாங்க 2 பேரும் ஒண்ணு அப்படிங்கிறதே வேற மாதிரி இருக்கு. நாங்க எந்த இடத்துல எல்லாம் நாங்க போயிருக்கிற பாதைகளை பாருங்க, அது திராவிட இயக்கம் எதை நோக்கி இருந்ததோ அதை நோக்கி எங்களுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கிறது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஆக நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் இருக்கோம். அவர் சொன்ன 2 விஷயத்துக்கு அவர் இன்னும் பதில் சொல்ல, நான் குறுக்க போயிட்டேன். இதுக்கு அனுமதி கொடுத்தது அவரு திமுக, இல்ல மீத்தேனுக்கு கொடுத்ததும் திமுக, மத்திய அரசு எங்க ஸ்டாலின் அங்க ராஜா அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல அதுல ஒண்ணு சொல்றேன், ஆய்வு பண்ணுவதற்கு கொடுத்தது அது மட்டுமல்ல, அந்த ஆய்வு பண்ணுவதற்கு கூட அந்த திட்டங்களிலே வந்து நாங்க கன்ஸ்ட்ரைன்ஸ் வச்சிருக்கிறோம். மக்களுடைய ஒத்துழைப்பு, மக்களுடைய கருத்து கேட்கணும், இது எல்லாமே வச்சுதான் அது ஆய்வுக்காக கொடுக்கப்பட்டது. அதுதான் ஒரு பூட்டு ஆய்விற்காக கொடுக்கப்பட்டது. நான் என்ன சொல்லுகிறேன், வந்தது 1985. அதன் பிறகு இது இப்ப நான் என்னன்னா, சரி சார் நாங்கள் கொடுத்துட்டோம், ரைட்டு, அவங்க ஆய்வு பண்ணுறாங்க, ஆய்வு பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கும்போது நம்ம வேண்டாம்னு போராடுறோம். வேண்டாம்ங்கிற இந்த அரசு நிப்பாட்ட வேண்டியதானே? இந்த அரசிடம் நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த அரசுக்கு அந்த ஆளுமை இல்லை. அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியிடம்
தமிழக உரிமைகளை நிலைநாட்ட குதிரைகள் போனதுக்கு பிறகு லாயத்தை போட்டுங்கன்னு சொல்றீங்க. இல்ல அதாவது அந்த மாநில அரசிற்கு அந்த ஒரு பார்கெனிங் பவர் இல்லை. இந்த அரசாங்கத்தை யார் நடத்துறான்னு தெரியல. இந்த சூழ்நிலையை தான் நாங்க சொல்றோம். இந்த ஒண்ணு தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டே இருக்காரு. ஆனா என்னன்னா அந்த குற்றங்களுக்கு அந்த தவறுகளுக்கான அடிப்படையே திமுக தாங்கிறது தான் என்னுடைய வாதம். ஒண்ணு, இப்போ இந்த மீத்தேன் விவகாரத்தில் அம்மா இந்த மீத்தேன் வராமல் போனதுக்கு தஞ்சை படுகை மண்ணை பொன் விளையும் பூமியை புல்லும் முளைக்காத பாலைவனமாக்க அந்த பாதக திட்டத்தை, விளைநிலங்களை வெடிகுண்டு கிட்டங்களாக வந்த விபரீத திட்டத்தை தடுத்து நிறுத்தினது அம்மா தான். மீத்தேனை ஒப்புக்கொள்ள முடியாது. அதுபோலவே ஹைட்ரோ கார்பன் விவகாரத்திலும் தமிழ்நாடு அரசு மிக உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது. அதுபோலவே காவேரி விவகாரமா இருக்கட்டும், கச்சத்தீவு விவகாரமா இருக்கட்டும், பரிபூர்ண உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய உரிமை மீட்பு அரசாகத்தான் அம்மாவினுடைய ஆட்சி தொடர்ந்து இருக்கிறது. நிலைப்பாடு சொல்றீங்க. ஆனா அது போன்ற திட்டங்களுக்கான முன் நகர்வுகள் நடக்கும் போதெல்லாம் அமைதியா இருக்கீங்க. எங்க நிலைப்பாடு உறுதியாக இருக்கு, அதனால அதெல்லாம் நடக்கிறது சொல்ல வேண்டியது இல்ல, அமைதியா இருக்கீங்க. எல்லா இடங்கள்லயும் சிறு சிறு குழுக்கள், சிறு சிறு கட்சிகள் அல்லது விவசாயிகள் அல்லது பொதுமக்கள் இவர்களுடைய திட்டமிட்ட போராட்டங்களோ அல்லது ஒருங்கிணைக்கப்பட்ட போராட்டங்களோ அல்லது தன்னெழுச்சியான போராட்டங்களோ வந்ததற்கு பிறகு அவை படிப்படியாக மக்களிடத்தில் செல்வாக்கு பெற்றதற்கு பிறகு திமுகவோ அதிமுகவோ அந்த இடத்துக்கு களத்துக்கு வருது. ஒண்ணுதான். அது வரைக்கும் அவங்க இல்ல நீங்க ஒரு விஷயம், அதிகாரத்தில் இருக்கிற ஒரு இயக்கத்தினுடைய அதுக்கு தான் பொறுப்புன்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்துறாங்க? இல்ல அதுக்கு அவங்களும் தான் காரணம். இல்ல நான் சொல்றேன், எங்க கையில இருக்கக்கூடிய கரண்டில எண்ணெய் இருக்குது, நாங்க கையை வீசி ஆட்ட முடியாது. இல்ல அப்படினா அண்ணா சொன்ன, இல்ல நான் முன்பே சொன்ன மாதிரி ரெண்டு பேருமே சொல்றேன். நானும் அதை சொல்லியிருக்கேன். இந்த வழிபோக்கர்களுக்கு வாய் செலவு கடமையாற்றுவோருக்கு தலைமையில் சுமை, தலைமையில் சுமந்து கொண்டு இந்த நெடுவாசல் விவகாரங்களை, ஹைட்ரோ கார்பன் விவகாரத்தை எப்படி எந்த அளவுக்கு மக்களை பாதுகாக்கணும், விளைநிலங்களை பாதுகாக்க தலைமையில் சுமைன்னு சொல்லிட்டா அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் போராட முடியாது, அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் மத்திய அரசை எதிர்த்து பேச முடியாதுன்னா நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல ஈழம் தொடர்பாக வைக்கக்கூடிய அனைத்து குற்றச்சாட்டுகளும் பொருளற்றவை ஆகிவிடும். நான் என்ன சொன்னேன்னா, அவர்கள் பிரச்சனையை பேசுகிறார்கள், நாங்கள் தீர்வை நோக்கி திட்டங்களை நகர்த்துகிறோம். இருங்க நான் பேசுவோம். என்ன நீங்க ரெண்டு பேருமே குற்றம் சுமத்துறீங்க, பதில் சொல்ல எனக்கு அனுமதிக்க மாட்டீங்க. எனக்கு புரியல. எனக்கு கொஞ்சம் ஒரு நிமிடம் கூட கோர்வையாக பேச எனக்கு அனுமதி தரல. ஆனா என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசு காவேரி பிரச்சனையை தீர்க்கத்தான் இந்த ஹைட்ரோ கார்பனை மீத்தேனையும் கொண்டு வருதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா தெரியுது, காவேரி படுகை மண்ணுல மீத்தேன் ஈத்தேன் எல்லாம் உணர்ந்து இறக்கிட்டோம்னா தண்ணி கொடுத்து கேட்க மாட்டோம். ஆக இதுல ஒரு பாஜக அரசு ஒரு கல்லில் இரு கனியை அடிப்பதற்கு முயற்சிக்கிறது போல. இன்னொன்னு பாருங்க, காவேரி படுகை மண்ணை அழிப்பதற்கு ஒப்பந்தம் பெற்றிருக்கிற நிறுவனம் கூட கர்நாடகத்தை சார்ந்த ஒரு பாஜகவினுடைய முன்னாள் எம்பியினுடைய கம்பெனி தான். ஆக என்னை பொறுத்தவரை நல்லா புரிஞ்சுங்க, பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சம்ஹாரம் நிஜம் என்று சங்கே முழங்கு என்று பாடிய புரட்சி கவிஞன் பாரதிதாசனுடைய பிறந்த நாள் விழா நேற்று நடந்தது. அந்த உணர்ச்சி கவிஞன் சொன்னது போல தமிழர்கள் இன்றைக்கு இயக்கங்களை கடந்து, நோக்கங்களை கடந்து, தமிழ்நாட்டில் 2 கோடி மக்களின் வாழ்வாதாரங்களை அளிக்க வருகின்ற இந்த அபாயத்தை இருந்து தற்காக்க வேண்டிய பொறுப்பு மக்களுக்கே இருக்கிறது. அந்த மக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த அரசுக்கும் இருக்கிறது. இந்த அரசு மிக கடமை உணர்வோடு இதிலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது என்பதை மட்டும் நீங்க நம்பணும். அதாவது எந்த இடத்திலும் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை நாம் இறுதியான கருத்து அதான். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு திட்டமும் மக்களுக்கு பலனளிக்குமே ஆனால் அன்றி அதை வரவேற்றது கிடையாது. அதை நாங்கள் எதிர்க்கிறோம். எந்த இடத்திலும் எங்கள் கொள்கை கோட்பாடுகளை நாங்கள் விட்டுக் கொடுக்க தயாரில்லை. இந்த ஹைட்ரோ கார்பனில் தளபதியார் சொல்லி இருப்பது உண்மை. மத்திய அரசு இரட்டை வேடம் போடுகிறது, மாநில அரசு அதற்கு ஒத்துப்போகிறது. ஏனென்றால் இவர்களுக்கு அந்த அவருடைய நிலைப்பாட்டை அவர் தெளிவாக இல்ல அது நான் சொல்லணும்ல. ஏன்னா ஒத்து போகிறது இல்லைன்னா எப்படி 6 மாதத்தில் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்வதற்கு அவர்களுக்கு எங்க இருந்து தைரியம் வருகிறது? இவங்களை அவங்க பொருட்டா நினைச்சிருந்தா அந்த 6 மாசத்துல நான் நடைமுறை, அதாவது நாங்க போய் மக்களை முடியாது, அவங்க விட மாட்டோம், அவங்கள நாங்க விட மாட்டோம். அதாவது இந்த ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன் எல்லாமே ஹைட்ரோ கார்பன் தான். இல்ல நாங்க விட மாட்டோம். எப்பவுமே நான்
என்ன சொல்றேன், ஒரு அரசாங்கத்தை தான் முதல்ல பார்ப்பாங்களே தவிர சார், நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து எதிர்க்கட்சிக்கிட்டே போவாங்க, மாநில அரசாங்கத்துக்கிட்ட தான் போவாங்க. அந்த மாதிரி நாங்கள் நிச்சயமாக ஹைட்ரோ கார்பனை நிறைவேற்ற விட மாட்டாங்க. அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஹைட்ரோ கார்பனை விட மாட்டோம் அப்படின்னு நாங்க தெளிவா சொல்றோம். நாங்க சொல்றோம், ஆளுங்கட்சி அவங்களும் சொல்றாங்க. இதுல ஒட்டுமொத்த தமிழகம் என்ன மக்களோடு சேர்ந்து எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் உடன் நிற்கும் என்பதை தளபதியார் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். எனவே இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற விட மாட்டோம். அந்த ஒரு பாசிட்டிவ் நோட்டோட நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.